ப்ரோ வைப் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் எதன் மூலமாக ஏற்பட போகுது அப்படின்னா, கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய செயல்பாடு. கிரகங்கள் மிக அதிகமாக முக்கியத்துவம் மாத பலன் நம்ம எடுக்கிற எந்த கிரகத்தை எடுப்போம்னா நம்முடைய சூரிய பகவான் எடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட சூரிய பகவான் இந்த மே மாதம் தொடக்கத்தில் மேசராசியில் 15ஆம் தேதி கிட்ட கரெக்டாக என்ன பண்ணுவார்னா ரிஷபராசி பேர். அவர் 2 இடங்களில் இந்த மாத பலனில் மாற்றம் அடைகிறார். அதை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ, உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காங்களோ அதனுடைய அடிப்படை, அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க, ஸோ அதனுடைய அடிப்படையில் வச்சு உங்களுக்கு இந்த பலன் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய தெளிவான மாற்றங்கள் மற்றும் கவனங்கள் என்ற விஷயங்களை எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் உங்களுக்கு எடுக்க போகுது, கிடைக்க போகுது அப்படிங்கும்போது, பொதுவாகவே மீன ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக ராகு பகவான் தாக்க முடியாது. ஒரு 5 வருடமாக நம்மளோட சனி பகவான் நிறைய அழுத்தத்தை கொடுத்தார். அது ஒரு 3 வருஷமாக சனி பகவான் ரொம்ப அழுத்தத்தை கொடுத்தார். ஆக மொத்தம் ஒரு 4.5 வருட காலமாக நிறைய கஷ்டத்தையும் கவலையும் போராட்டங்களையும் சுமந்து கொண்டு, ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப லாக்காகி எப்படா ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதம் ஒரு தொடக்கமாக இருக்கும். உங்கள் மனசில் உள்ள கவலைகள் படிப்படியாக குறையும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட 13ஆம் தேதியிலிருந்து சூப்பராக இருக்கும். தன வரவுகள் ஸ்தானம் சூப்பராக இருக்கும். தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை இனிமே தான் மேலும் இனிமேல் தான் புரிய போகிறாங்க. உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி உங்களை இனிமேல் தான் என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சு நடப்பாங்க. வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், இடம் மாற்றத்துக்குரிய விஷயங்கள் எல்லாமே இந்த மே மாதத்துலேருந்து உங்களுக்கு தொடக்கம். ஸோ பயணங்கள் போகிறோமே பாதுகாப்பாக இருக்குமானா கண்டிப்பாக பண்ணலாம். இதில் ஆன்மீக பயணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக நம்முடைய மீனராசி என்பவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மீன ராசியில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடன் பிரச்சனையில் ரொம்ப ஒரு அழுத்தத்தில் இருக்க நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும். உண்மையிலே படிப்படியாக குறையும். இந்த கடன் பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னா, பொதுவாகவே நம்ம மீனராசிக்காரங்க சுக்கிரன் உச்சனால் இந்த தங்க நகை விஷயங்களையோ பண விஷயங்களையோ கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துறதே கிடையாது. அசால்ட். நம்ம இடத்துல பணம் கொடுத்துருவோம், அவங்க ஹெல்ப் பண்ணுவோம், அவங்க தருவாங்கன்னு நினச்சி கொடுத்துறது, திரும்ப வராது. கூடயே இருப்பாங்க, அவங்க கூடயே பேசிக்கிருப்பாங்க, உங்கள் கூடயே பழகியிருப்பாங்க, அவங்க கூட தான் வேலை பார்ப்பாங்க. நீங்கள் பணமோ நகையோ கொடுத்த பிறகு உங்களை யாரோ ஒருத்தவங்க மாதிரி பார்ப்பாங்க, அந்நிய மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டிங்கன்னா, இந்தா நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு என்னை வஞ்சிட்டிங்களே, என்னை அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லி பேசி பேசி அதை உங்கள் வாயினாலே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு உங்களை பாடாப்படுத்திடுவாங்க. ஆனால் வாங்கும்போது கேட்டுக்கோங்க, அப்படியே இனிப்பு, அந்த லட்டு ஸ்வீட்லாம் சாப்பிட்டா எப்படி ஒரு சந்தோஷம் கொடுக்குமோ அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட இனிப்பாக பேசியிருப்பாங்க. அந்தளவுக்கு உங்களை ஏமாத்துனாங்கிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மே மாதத்தில் கொடுத்த பணம் திரும்ப வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஏற்றம், பதவி உயர்வு என்பது நிச்சயம். லாபஸ்தானம் சார்ந்த விஷயங்களை லாபம் அதிகரிக்கும். 2வது மேரேஜுக்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு 2வது திருமணத்துக்கான பாக்கியம் உண்டு. நண்பர்கள் மூலமாக பல பிரச்சனை, பல போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் தான் நன்மைகள் அதிகமாக இருக்கும். நிதானமான செயல்பாடு, நிம்மதியான பெருமூச்சு, ஏற்றம் என்பது இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு தொடக்கம் சொல்லலாம்.
சரி, அப்போ நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, நைட் நேரங்களில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். அவசரப்பட்டு வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது நீங்கள் கொஞ்சம் ஃபோன் நோண்டிட்டு ஓட்டுறது, அசால்ட்டாக ஓட்டுறதை செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் வேகமாக போகிறேன்னு சொல்லியும் வண்டி வேகமாக ஓட்டிடக்கூடாது. அதே போல் புதிய கடன் வாங்குறத தவிர்க்கணும். புதுசாக ஏதாவது கடன் வாங்கலாமான்னு முயற்சி எடுக்கிறாங்க, உங்களை தூண்டி விட்றாங்கன்னா தயவுசெய்து டாட்டா பாய் பாய் சொல்லிடுங்க, இல்லைன்னா லாக் ஆகிடும். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கரெக்டாக நிதானமாக கரெக்டாக செயல்பட்டிங்கன்னா இந்த மே மாதம் முதல் மீண்டு வரக்கூடிய ராசியில் மீன ராசியும் ஒன்று என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நான் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றி. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு. இது உங்களுடைய லைஃப்பில் குறைஞ்சது ஒரு 20-30% ஒரு மாற்றம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க எல்லா விஷயமும் நடந்துருமா? நீங்கள் எதிர்பார்க்க அப்படியே நடக்குமா அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா உங்கள் சுய ஜாதகம் வேணும். உங்கள் சுய ஜாதகத்தில் தற்போது கிரக அடிப்படையில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால், உங்களுக்கு நல்ல தசாபுத்தி ஓடினால், அதே போல் பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கையில் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக சேர்க்கை வலிமையாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் வெற்றி பெறும் என்பது உண்மை. அப்போ இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே உள்ள நம்முடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகளுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நல்லா கணித்து உங்களுக்கான பதில் தர நான் ரெடியாக இருக்கேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி தெரியாது, வருடம் மட்டும் ஏதோ ஞாபகம் இருக்குது. அப்போ என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமான்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, இதே போல் கேள்வி கேட்காம மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தில் இருக்கிற உங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்களா, அந்த நேரத்தை பிரசன்னமாக எடுத்து உங்களுடைய வயதின் அடிப்படையில் உங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கும், ஸோ எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத துல்லியமாக பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து கூற முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விருப்பப்படுறவங்க தொடர்பு. இதை தாண்டி நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, அதேபோல் உங்களுடைய உறவில் உள்ள அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தான் பெற்ற இன்பத்தை இந்த வையகமும் பெறணும்னு சொல்லுவாங்களே, பிடித்திருந்தால் அனுப்புங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி அன்புடன் தற்போது விடைபெறுவது உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.